ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் 50க்கும் மேற்பட்ட திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், டவர் ஆஃப் டேவிட் ப்ரே ஃபார் அஸ். ஆகவே இந்த தாவீது அரசரின் கோபுரம் என்பதை பற்றி நாம் சற்று தியானம் செய்வோமாக. ஒரு வித்தியாசமான பெயர் அல்லவா? அன்னை மரியா ஏன் தாவீது அரசரின் கோபுரம் என்று அழைக்கப்படுகிறார்? இதற்கு புனித ஜான் ஹென்றி நியூமன் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். 2 விளக்கங்கள் கொடுக்கிறார். ஒரு வியப்பான ஒரு விளக்கம்தான். புனித கர்தினால் ஜான் ஹென்றி நியூமன் இனிமைமிகு பாடல் 4ஆம் அதிகாரம் 4வது இறைமொழியை மேற்கோள் காட்டுகிறார். இனிமைமிகு பாடல் 4:4 நாம் வாசிக்கிறோம். தாவீதின் கொத்தளம்போல் அமைந்துள்ளது உன் கழுத்து என்று தலைவன் தலைவியை பார்த்து பாடுகிறார். தாவீதின் கொத்தளம்போல் அமைந்துள்ளது உன் கழுத்து. இந்த வரிகளிலிருந்தான் இந்த பெயர் வந்திருக்கிறது என்று ஜான் ஹென்றி நியூமன் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இந்த பெயருக்கான 2 அர்த்தங்களை சொல்லுகிறார். முதல் அர்த்தம், தாவீதின் நகரான எருசலேமில் கோட்டை, கொத்தளங்கள், கோபுரங்களை கட்டினார். எதற்காக? தாவீதின் நகரான இந்த எருசலேமை பாதுகாப்பதற்காக. தாவீதின் காலத்தில் எந்த ஒரு எதிரி நாடும் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து அந்த நகரை கைப்பற்றவே இல்லை. தாவீதின் காலத்தில் எருசலேம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நகரமாக விளங்கியது, சாலமோனின் காலத்திலும் கூட. ஆகவே தாவீது பல கோட்டை, கொத்தளங்கள், கோபுரங்களை நிறுவி எருசலேமை பாதுகாத்தார். அதே போலவே ஜான் ஹென்றி நியூமன் சொல்கிறார், அன்னை மரியா ஒரு கோபுரம் போல நின்று குழந்தை இயேசுவை பாதுகாத்தார். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை குறிப்பாக சிறிய வயதில் அல்லும் பகலும் பாதுகாக்கிறாரோ, அதே போலவே அன்னை மரியா குழந்தை இயேசுவை பாதுகாத்தார் என்று சொல்கிறார். இது முதலாவது அர்த்தம். இரண்டாவது இன்னொரு அர்த்தத்தையும், ஒரு வியப்பான அர்த்தத்தையும் ஜான் ஹென்றி நியூமன் சொல்கிறார். என்னவென்றால், அன்னை மரியா இயேசுவின் மீது உள்ள இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை பாதுகாக்கிறார், தாவீதின் கோபுரம் போல பாதுகாக்கிறார் என்று சொல்லிவிட்டு நியூமன் சொல்லுகிறார், எங்கெல்லாம் மரியன்னை பக்தி இருக்கிறதோ, எந்தெந்த நாடுகளெல்லாம் அன்னை மரியாவை கிறிஸ்தவர்கள் வணங்குகிறார்களோ, அதாவது கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் செழித்து வளர்கிறது. எடுத்துக்காட்டாக நாம் பிரேசில், இத்தாலி, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை சொல்லலாம். இங்கெல்லாம் நிறைய கத்தோலிக்கர் வாழ்கிறார்கள். இங்கெல்லாம் மரியன்னை வணக்கம் இருக்கிறது. அங்கே மரியன்னை கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்கிறார்கள். ஹென்றி நியூமன் 3 நாடுகளை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் கிறிஸ்தவ விசுவாசம் குறைந்து கொண்டே வருகிறது. இதை சொல்லி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டு இப்பொழுது அதைவிட மோசமாக குறைந்து விட்டது இந்த நாடுகள். இவையெல்லாம் புராட்டஸ்டன்ட் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கே மரியன்னை நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. ஆகவே மரியன்னை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை பாதுகாக்க முடியவில்லை என்று ஒரு வித்தியாசமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் புனித ஜான் ஹென்றி நியூமன். ஆகவே அன்னை மரியா தாவீது அரசரின் கோபுரம் போல நின்று குழந்தை இயேசுவையும் பாதுகாத்தார், நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தையும் பாதுகாக்கிறார். எங்கெல்லாம் மரியன்னை பக்தி இருக்கிறதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசம் என்றும் பாதுகாப்பாக இருக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை நியூமன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையருளின் அன்னையே, எதிர்நோக்கின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணிமை குன்றா அன்னையே, மாசில்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவுள்ள கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே, மாட்சிக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைபொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே. என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் வீரர் திரு அமல்ராஜ் அவர்கள். இவர் இந்திய அரசின் அர்ஜுனா விருதினை பெற்றிருப்பவர் மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவிற்கு வெண்கலம், தங்கம், சில்வர் போன்ற பதக்கங்களையும் மற்றும் வெளிநாடுகளில் நடக்கின்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியாவிற்கு பல்வேறு பதக்கங்களை பெற்று தந்திருப்பவர். வாருங்கள் அவரை சந்திப்போம். வணக்கம் சார். மரியன்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவங்களோட ஃபேஸு, அந்த ஒரு நல்ல ஃபேஸு, அவங்கள பார்த்தாலே ஹெல்ப் பண்ணுற ஒரு பிலீவு, அதுக்கப்புறமா நம்ம அம்மா இடத்துல அவங்கள பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு,
அவங்க தான் உலகத்தில் இருக்கிற பெரியவங்க, அந்த மாதிரி அம்மா இல்லை அந்த மாதிரி பெரியவங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். உலகத்திலே அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நல்லது. மரியன்னையிடம் பிடித்தது ஏதாவது இருக்கா? அவங்கள பார்த்தாலே நம்ம அம்மா மாதிரி ஒரு ஞாபகம் வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா அவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை. நம்ம சர்ச்சுக்கு போகும்போது அவங்க பார்க்கும்போது ஒரு தனி ஒரு பிலீவு, ஒரு இம்பார்ட்டன்ஸு அவங்களுக்குன்ட்டு அந்த மாதிரி. இப்போ மரியன்னைக்கிட்ட நிறைய பேர் வேண்டுதல் செய்வாங்க, பல வரங்களையும் அவங்க பெற்றிருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் வேண்டுதல் செஞ்சு பெற்றுக்கொண்ட வரம் ஏதா இருக்கா? நான் இந்த டேபிள் டென்னிஸ் ஆடுறதுக்கு முன்னாடி டெய்லியும் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி அந்த டைமில் இருக்கிற டாப் பிளேயர்ஸு, அந்த சக்ஸஸ்ஃபுல் பிளேயர்ஸ்லாம் மைண்டில் இருக்கும். இந்த மாதிரி அவங்ககிட்ட கேட்கும் போது என்னையும் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுங்க, எனக்கு வின் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த்து, ஒரு கான்ஃபிடென்ஸு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆகும் போதும் அவங்களுக்கு போய் பூசை வச்சு தேங்க் மாஸ் வைக்கிறது, அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது ஃபாதர்கிட்ட. அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு ஸ்டெப்லேயும் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறமா அப்படி தான் முன்னாடி போகணும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு, விளையாட்டில் முன்னேற்றத்திற்கு காரணம் உங்களுடைய ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் போய் விளையாடுறீங்க, பல்வேறு வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களை சந்திக்கிறீங்க. அவங்கள சந்திக்கும்போது நீங்கள் இந்த மரியன்னை பற்றி, பக்தி பற்றி இது மாதிரி பேசுனது உண்டா? ஆமாம், நான் போர்ச்சுகல் ஒரு 3-4 இயர்ஸ் அங்கே போய் ட்ரைனிங் பண்ணியிருந்தேன், மேட்சஸ்லாம் ஆடிருந்தேன். அப்போ அந்த டைம் எனக்கு அங்கே இருக்கிற கோச்சஸ்ஸு, பிளேயர்ஸு தான் எனக்கு சொன்னாங்க, ஃபாத்திமா சர்ச் அங்கே இருக்குது, அதனால் என்னை அங்கே போக சொன்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே போய் மாஸ் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க இயர்லி போயிட்டு வருவாங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது. அதனால் நானும் அங்கே போகும்போது ஒரு 3-4 டைம்ஸ் நாங்கள் போயிட்டு வந்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா வீட்லேயும் சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போகும்போது அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வான்ட்டு. அப்போ அங்கே போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சர்ச் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இடமே அட்லீஸ்ட் ஒரு 50 ஏக்கர் அந்த மாதிரி, அவ்வளோ பெரிய இடம். அந்த இடத்துல 4-5 சர்ச் இருக்குது. நம்ம ஒரு சர்ச்சை ஒரு மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி மாஸ் நடக்கும், எல்லாருமே ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் போகும்போது ரொம்ப நேரம் ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ஒரு தனி ஸ்ட்ரென்த்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் இன்னும் ஒரு 3 வாட்டி போயிருப்பேன். அதுக்கப்புறமா 3 தடவை போர்ச்சுகல் ஃபாத்திமா ஆலயத்துக்கு போயிருக்கீங்க. இப்போது உங்களுடைய பதில் வழியாக நீங்கள் மிக சிறந்த மரியனின் பக்தர் அப்படி தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்களை போன்ற இளைஞர்களுக்கு மரியனை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதாவது இருக்கா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு அவங்க ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போகணும். நிறைய பேர் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. அதனால் சர்ச்சுக்கு போகணும் ஃபஸ்ட்டு. அந்த பிலீவ் வேணும் ஃபஸ்ட்டு. அந்த பிலீவு அப்போ தான் ஒரு டிசிப்ளின் வரும் லைஃப்பில். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இருக்கிற ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி தானாகவே இருந்தது அந்த சிஸ்டமில். நம்ம சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், நம்ம ஈவினிங் ஆனால் மாஸுக்கு போவோம், அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பிலீவ் வரணும், ஆதா மேலே ஒரு பிலீவ் வரணும். இந்த மாதிரி அவங்கவுங்க கெரியரில், எந்த கெரியர் இருந்தாலும் சரி, அந்தந்த கெரியரில் அவங்க இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட பிளெஸ்ஸிங் இருந்தால் நம்ம இன்னும் முன்னுக்கு போகலாம் லைஃப்பில். இன்னும் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும், டிசிப்ளின்டாக இருப்போம், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும் எல்லாருக்குமே. சரிங்க திரு அமல்ராஜ் அவர்களே, இதுவரையிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு மரியனை பற்றி பல்வேறு உங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக இனிய இதயங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது இந்தியாவின் டேபிள் டென்னிஸ் வீரர், அர்ஜுனா விருதினை பெற்றவர், காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம், வெண்கலம், சில்வர் போன்ற
பதக்கங்களையும் மற்றும் வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் இந்தியாவிற்கு பல்வேறு பதக்கங்களையும் பெற்று தந்தவர். அவரது அனுபவங்கள் நமக்கு சிறந்த பாடமாகவே அமைந்தது. மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். மரியே வாழ்க. தாவீது அரசரின் கோபுரமே என்று அன்னை மரியாவை புகழுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த அன்னை மரியா வழியாக நாம் இறைவனை வேண்டுவோம். மன்றாடுவோமாக. ஆற்றல் அனைத்தின் ஊற்றாகிய இறைவா, எங்கள் முன் குன்றின் மேல் வைத்த விளக்காகவும் மீட்பரை எங்களுக்கு வழங்கிய கோவிலாகவும் எங்கள் பாதுகாப்பின் சின்னமாகவும் விளங்கும் எங்கள் இறை அன்னை மரியாவுக்காக உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றி உமக்கு நன்றி நல்கின்றோம். இந்த அன்னை எங்களுக்காக ஈன்றெடுத்த மெஸ்ஸியாவுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவரை நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்பற்ற எங்களுக்கு அருள்தாரும். அவரது பாதச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நாங்கள் அவரை பின்தொடர்ந்து பயணம் செய்ய எங்களுக்கு நீர் அருள்தாரும். இந்த அன்னையின் பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் பராமரிப்பையும் எங்களுக்கு எப்போதும் அருள்வீராக. இந்த அன்னையை மேல்வரி சட்டமாக கொண்டு நாங்களும் நற்செயல்களிலும் அறிவாற்றலிலும் சிறந்து விளங்கவும் எல்லா மனிதரையும் உம்மை நோக்கி நாங்கள் அழைத்து வரவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும். தற்பெருமைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், போலித்தனங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், தீய சக்திகளின் ஆதிக்கங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும் மட்டுமல்லாமல் எது உமக்கும் இந்த சமூகத்துக்கும் உகந்ததோ அதில் நாங்கள் சிறந்து விளங்கவும் அதை மட்டுமே செய்யவும் எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. புவியில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் பாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர். தேவதாயின்